எல்லாருமே விட்டு போயிட்டாங்க. இதுக்கப்புறம் சிட்யூவேஷனே மாறிடுச்சு. சூழ்நிலைகள்லாம் கைவிடப்பட்டதா ஆயிடுச்சு. திரும்பவும் போனா நம்ப பாதாளத்துக்கு போற மாரி. அதனால நம்ம பழைய மாரி தொழிலுக்கே போயிடலாம்பா அப்படின்னு சொல்லிட்டு, கிறிஸ்துவுக்குள்ள இருந்த அந்த வாழ்க்கைய விட்டுட்டு, பழைய வாழ்க்கைக்கே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு, போகிறவர்களுக்கு இந்த வார்த்தை ஏதுவா இருக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன். அப்படி போனாலும் விடாத உங்களை பின்தொடர்ந்து வந்து, அந்த அன்ப கொடுக்கிறது பார்த்தீங்களா? அதுதாங்க இயேசு கிறிஸ்துவோட அன்பு. அந்த காத்துட்டு இருந்த மனுஷன் இயேசு கிறிஸ்து. எல்லாரும் கைவிட்டாங்க, எல்லாரும் விட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி நெனைக்கலாம். மாம்சீகமா. ஆனா, அவர் நான் மரித்தாலும், நான் உயிர்த்தெழுந்து உன் அருகிலே இருக்கேன் என்று சொல்லுகிற தேவனாகிய கர்த்தரா இருக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்து இவங்கள தேடி வந்து இவங்கள கேட்கிறாரு. அவரு இவங்களுக்கு தான் வந்து ஐயோ! அவர அடிச்சாங்க, கொன்னாங்க, சிலுவையில அறைஞ்சாங்க, அவரு உயிர்த்தெழுந்தாரு. இதுக்கப்புறம் எங்க போனாருன்னே தெரியல. ஐய்யயோ! அப்படி இப்படின்னு பதட்டம், பதறல் எல்லாம் இருக்கலாம். நம்ம மாம்சீகமா இருக்கோம். மனுஷர்களா இருக்கோம்ல. அதான் சொல்றாரு ஆண்டவரு, இந்த பூமிக்குரிய காரியங்களை சொல்லியே உங்களுக்கு புரியலையே. பரலோகத்துக்குரிய காரியங்களை சொன்னா உங்களுக்கு எப்படி புரிய போகுது அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. சீஷர்களை பார்த்து. அதே தேவன் உங்களிடத்தில் இந்த வார்த்தையை சொல்லிக் கொண்டிருக்கிறார். நான் ஒரு காலத்துல இப்படி இருந்தேன், நல்லா இருந்தேன், இப்படி வாழ்ந்தேன், இத செஞ்சேன், ஆண்டவருக்காக இத பண்ணேன், அத பண்ணேன், நல்லா வைராக்கியமா இருக்கணும்னு சர்ச்சுக்கெல்லாம் கிளம்பி போயிட்டேன். போயிட்டு நல்லா ஆராதிச்சுட்டுலாம் வந்துட்டேன். ஆனா இந்த பழைய இந்த பாவத்திலிருந்து என்னால மீண்டு வரவே முடியல. அது இழுக்குதே என்ன. நான் அதுலருந்து எப்படி வெளில வருறது? அப்படின்னு ஒரு பதட்டத்தோட, ஒரு குழப்பத்தோட நீங்க இருக்கலாம். இதுக்கான வார்த்தைகள்லாம் எங்கேயாவது இருந்து கரெக்ட்டா வந்தா நல்லா இருக்குமே நம்மளுக்கு. நம்ப டீப்பா யோசிச்சு இந்த பாவத்திலிருந்து வெளில வரணும்னு யார்ட்டயா போய் சொல்லணும்னு நெனச்சாலும் அது கேவலம். அது அசிங்கம். அது சொல்ல முடியாது. இதிலிருந்து நம்மளுக்கு நல்ல ஒரு சொல்யூஷன் யார் குடுக்க முடியும்? அப்படின்னு சொல்லி நீங்க யோசிச்சுட்டு இருக்கலாம். இதற்கு பதில் தருகிறவர் ஒரே ஒருத்தர் தான். இயேசு கிறிஸ்து மட்டும் தான். உங்க இருதயத்த அவர்கிட்ட குடுங்க. ஆண்டவரே, இந்த பாவத்திலிருந்து இந்த பாவத்துக்கே நான் திரும்ப போக்கூடாது ஆண்டவரே. இதுலருந்து நான் மீண்டு வந்துரணும். நான் கிறிஸ்துவுக்குள்ள உங்களுக்குள்ள நெருங்கி வரணும். இது கெட்டதுன்னு தெரியுது. ஆனா இத என்னால விட முடியல. விடணும்னு நெனைக்கிறேன். கஷ்டமா இருக்கு. திரும்ப திரும்ப அதிலேயே போய் மாட்டிக்கிற மாதிரி எனக்கு ஒரு சிட்யூவேஷனா இருக்கு. அப்படின்னு சொல்லி நீங்க நெனச்சீங்கன்னா, இந்த இயேசு கிறிஸ்துவ பாருங்க. முதலாவது அவர் தெரிந்து கொள்றார். யார தெரிந்து கொள்றாரு? என் பிள்ளைங்க. அங்க போயிட்டு நைட் ஃபுல்லா போய் மீன தேடி, 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 தேடி கஷ்டப்பட்டு, கூட இருக்கும்போதெல்லாம் நான் சொல்லிக் குடுத்தேன். விசுவாசமா இருங்க. விசுவாசமா நீங்க எத பார்த்து சொன்னாலும் அது உங்களுக்கு நடக்கும். இது பண்ணுங்க, அது பண்ணுங்கன்னு சொன்னேன். கேட்கல. நான் மரிச்சு 3ஆம் நாள் உயிர் தெழுந்துட்டேன். இப்பவும் அவங்களுக்குள்ள அந்த விசுவாசம் ஆப்பரேட் ஆகாமலே இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு, ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, தன்னுடைய பிள்ளைகள தெரிஞ்சு கொள்றாரு. பிள்ளைகளே அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. அதான் சொன்னேன் இல்லீங்களா, போன வீடியோல போட்டிருப்பேன். நீங்க அப்பாவ நெனச்சா அப்பா, ஃப்ரெண்டா நெனச்சா ஃப்ரெண்டு, இல்ல என்னவா நெனைக்கிறீங்களோ அதுக்கேத்த மாரி உங்க கூட இருப்பாரு. அவர் வந்து மாறாதவர். பிள்ளைங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு கொண்டு வந்து நிற்கிறாரு. 2வது நான் தான் அதுன்னு சொல்லி அடையாளப்படுத்துகிறார். எப்படி அடையாளப்படுத்துகிறார்ன்னா, நீ இத தான் செய்வேன்றது அவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. தெரிஞ்சது நிமித்தமா அந்த இடத்திலேயே உனக்கு ஒரு ஆசீர்வாதத்த வைத்து, நீ வலது பக்கம் போடு, மீன் வரும்ன்னு சொல்லி அவர்தான் என்பதை அடையாளப்படுத்திக் கொள்கிறார். இந்த நாட்கள்ல கூட நம்ம சில வேளைகள்ல என்னைக்கோ ஒரு நாள் ஜெபம் பண்ணிருப்போம். ஆண்டவரே எனக்கு இந்த வார்த்தை நடக்கணும்ப்பா, இந்த காரியம் எனக்கு நடக்கணும், இந்த வேலை கிடைக்கணும், இந்த திருமணம் நடக்கணும், இது நடக்கணும், அது நடக்கணும். ஆனா அது நடந்துட்ட பிறகு அவருக்கு நன்றி சொல்ல மறந்திருப்பீங்க. இந்த நாள்ல அதை யோசிச்சு, ஆண்டவரே நீர் செய்த கோடான கோடி காரியங்கள்லாம் என் வாழ்க்கையில இருக்கு. எல்லாத்துக்காக நன்றி செலுத்துறேன் ஆண்டவரேன்னு சொல்லி நீங்க நன்றி செலுத்தும் பொழுது, இந்த அடையாளப்படுத்திக் கொள்கிற இந்த தேவன், உங்களுக்குள்ளவே நீங்கள் உணர்ந்து நீங்க நன்றி சொல்லும் பொழுது, அந்த நன்றியை அவர் சந்தோஷமாய் அங்கீகரிப்பார். இந்த நாட்கள்ல கூட இந்த அடையாளப்படுத்திக் கொள்கிற தேவன், வலது பக்கமா போடு உனக்கு மீன் கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சு அவர் போட சொல்றாரு. இவரு கண்டு கொள்றாங்க. கண்டு கொண்ட உடனே, அங்க பேதுருவால என்ன பண்ண முடியலன்னா, அவனுடைய நிலைமைய குறிச்சு அவனால அமைதியா இருக்க முடியல. உடனே அவன் டிரெஸ்லாம் போடாம இருக்கான். மேல ஒரு அங்கிய மட்டும் போட்டுன்னு தண்ணீல எகிறி குதிச்சுட்டான். ஆண்டவர் தான் அதுன்னு எனக்கு கன்ஃபார்மா தெரியும். இதே சிட்யூவேஷன் என் வாழ்க்கையில நடந்திருக்கு. அவர் வந்தாரு. என் வலை கிழியத்தக்க ஒரு மீன குடுத்தாரு. இப்பவும் அந்த வலை வெயிட்டா இருக்கு. அவன் தூக்க கூட இல்ல. மீன் எத்தன மீன் இருக்குன்னு கூட பார்க்கல. அந்த வலையோட டென்சிட்டிய பார்த்த உடனே அவனுக்கு தெரிஞ்சுச்சு. ஐய்யய்யோ! இது அவரு தான். அவர தவிர வேற யாருமே இல்லன்னு சொல்லிட்டு தண்ணீல எகிறி குதிச்சு, படகு வந்து சேர்றதுக்கு முன்னாடி, சீஷர்கள்லாம் வர்றதுக்கு முன்னாடி, எடுத்துக்கொண்ட மீனெல்லாம் எடுத்து பேக் பண்ணி எடுத்துன்னு வரதுக்குள்ள எகிறி குதிச்சு போய்ட்டான். கிட்ட போயிட்டு, "ஆண்டவரே நீங்க தான்ப்பா, நீங்க தான்ப்பா. எனக்கு தெரியும்ப்பா. நீங்க தான்ப்பா, நீங்க தான்ப்பான்னு" சொல்லிட்டு குதிக்கிறான். அப்ப பார்க்குறாங்க எல்லாரும் வந்து, இவங்க தன்னுடைய பிள்ளைகள் நைட்டெல்லாம் போய் கஷ்டப்பட்டுருப்பாங்க மீனுக்காக. எதுவுமே இல்லன்னு வருவாங்க. அதே போல உங்க சூழ்நிலைய ஆண்டவர் அறிந்திருப்பார். என் பிள்ளைங்க எவ்வளவுதான் விசுவாசிச்சு அதுலருந்து மேற்கொள்ளலாம்னு நெனச்சாலும், அவங்க மாம்சத்துல பலவீனம் அடையறாங்கன்றது ஆண்டவர் தெரிஞ்சு, உங்களுக்கு இந்த வார்த்தைய கொண்டு வராருங்க. எல்லாம் போயிட்டு மீனுக்காக கஷ்டப்பட்டுருப்பாங்க என் பிள்ளைங்க. சாப்பிடாம பசியா வருவாங்கன்னு சொல்லி, அப்பம் சுடப்பட்டிருக்கு. மீனு பொரிக்கப்பட்டிருக்கு. நெருப்பு எரிஞ்சு, அது கரியாகி இருக்கு அந்த இடத்துல. என் பிள்ளைங்களுக்காக நான் ரெடி பண்ணி வைக்கணும்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, அந்த இடத்துல அப்பமும், மீனும் தன்னுடைய சீஷர்களுக்காக, தன்னுடைய பிள்ளைகளுக்காக அவர் ரெடியா வச்சுட்டு இருக்காரு. பிள்ளைங்களே, நீங்க வந்தீங்கன்னா சாப்பிடுவீங்க. நீங்க சாப்பிடுங்க முதல்ல. உங்களுக்கு தேவையானத குடுத்துடுறேன்னு சொல்லிட்டு, அந்த அன்ப குடுக்குறார். 3வது அன்ப பொழிகிற தேவனா இருக்கிறார்.